உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் புலியின் அன்பான வணக்கங்கள். இதுவரை 6142 சந்தாதாரர்கள் நம்ம புலி டிவிக்கு ஆதரவு தந்துக்கிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து தரணும்னு நான் கேட்டுக்கிறேன். வாட்ஸ்அப்பில் ஒரே நேரத்தில் எப்படி 256 நபர்களுக்கு செய்திகளை அனுப்புறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு மேலே ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா நியூ ப்ராட்காஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நியூ ப்ராட்காஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் 256 பேரை செலக்ட் பண்ணலாம். 256 பேரை செலக்ட் பண்ணி அதுக்கு நீங்கள் ஒரு நேமை வச்சு நீங்கள் அதுக்கு ஒரு நேம் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். என்ன நேம் உங்களுக்கு தோணும். அதில் இப்போ நீங்கள் ஹாய் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிங்கன்னா இப்போ நீங்கள் ஹாய் அனுப்பிச்சிருக்கீங்க. அதை நீங்கள் யார் யார் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லியும் நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த இன்ஃபர்மேஷன் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா யார் யாருக்கு அந்த மெசேஜ் போயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். நம்ம மணிமுத்துன்னு என் நண்பர் பார்த்துருக்காரு. ஓகேங்களா. இது மாதிரி 256 நபர்களுக்கும் நீங்கள் இந்த மெசேஜ் அனுப்பலாம். இது எல்லாருக்கும் தெரியும். வாட்ஸ்அப் குரூப்பில் 256 பேரை சேர்க்கலாம். நம்ம போகிற மெசேஜை 256 பேரும் பார்ப்பாங்க. யார் யார் பார்த்துருக்காங்கன்றதை நம்ம இன்ஃபர்மேஷனில் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்குவோம். ப்ராட்காஸ்ட்லேயும் அது மாதிரி நீங்கள் அம்ச செய்தியை இன்ஃபர்மேஷனில் கொடுத்து யார் யாருக்கு போயிருக்கு, அதை யார் யார் எத்தனை மணிக்கு பார்த்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துக்க முடியும். இதில் என்ன ஒரு சுவையான ஒரு சம்பவம்னா, வாட்ஸ்அப் நமக்கு வச்சுருக்க ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினச்சா எல்லாருக்குமே 256 மெசேஜை அனுப்பிட முடியாது. 256 நபர்களுக்கு நீங்கள் ஒரே நேரத்தில் மெசேஜ் அனுப்பிட முடியாது. அங்கே தான் நமக்கு வாட்ஸ்அப் ஒரு செக் வச்சுருக்காங்க. அவங்க அந்த நீங்கள் யாருக்கு அனுப்புகிறீங்களோ அவங்க உங்கள் எண்ணை கைபேசி எண்ணை +91 போட்டு சேவ் பண்ணியிருக்கணும். அப்படி சேவ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் அனுப்புகிற அந்த ப்ராட்காஸ்ட் மெசேஜை உங்களுக்கு போகும். இல்லைனா சென்ட்டே ஆகாது. நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் உங்கள் முயற்சியெல்லாம் வேஸ்ட்டு தான். சரிங்களா. அதனால் முதல்ல நீங்கள் அனுப்ப போகிற அந்த 256 நபர்களும் உங்களுடைய, சப்போஸ் நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க, அவங்க உங்களோட வாடிக்கையாளர்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்க அவங்களுக்கு நீங்கள் இந்த ப்ராட்காஸ்ட் மெசேஜ் அனுப்புகிறப்ப போகாது. அவங்க உங்கள் நம்பர் +91 போட்டு சேவ் பண்ணியிருக்கோம். சேவ் பண்ணியிருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அந்த நம்பர் நீங்கள் அனுப்பக்கூடிய செய்தி அவங்க எல்லாருக்கும் இண்டிவிஜுவலாக தனித்தனியாக போகும். நீங்கள் அனுப்புனதாக ஒரு காலை வணக்கம்னு நீங்கள் போட்டு அனுப்புகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எடுத்துக்காட்டாக அது அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக காலை வணக்கம்னு போகும். ஆஹா, நமக்கு அரவிந்த் இண்டிவிஜுவலாக பாரா டெய்லியும் காலையில் காலை வணக்கம் போட்டு அனுப்பிச்சிட்டு இருக்கானே, மதியம் வணக்கம்னு மதியம் போட்டு அனுப்பிச்சிருக்கானே, சாயங்காலம் வணக்கம்னு சாயங்காலம் போட்டு அனுப்புறானே, நைட்டு வணக்கம் நைட்டு போட்டு அனுப்புறானேன்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் எல்லாமே இந்த ப்ராட்காஸ்ட் பண்ணுற வேலை தான். யாரும் யாருக்கும் இண்டிவிஜுவலாலாம் அனுப்பலாம் இப்போ யாருக்குமே நேரம் இல்லை. மொத்தமாக ஒரு 256 கான்டாக்டு, ஸ்கூல் குரூப்பு, காலேஜ் குரூப்பு, டீம் குரூப்பு, அது மாதிரி ப்ராட்காஸ்ட்டாக க்ரியேட் பண்ணிட்டு இண்டிவிஜுவலாக மெசேஜ் அனுப்புறது. ஒரே மெசேஜை குரூப்லையும் போட வேண்டியது, ப்ராட்காஸ்ட்டாகவும் போட வேண்டியது. டபுள் யூசேஜ் தான். ஏன்னா குரூப்பில் 10,000 மெசேஜ் போயிட்டு இருக்கும், யாராலையும் பார்க்க முடியாது. இண்டிவிஜுவலாக 2 கல்யாணம்டா எல்லாரும் வந்துருங்கடா அப்படின்னு சொல்லி போகிறோன்னா அது யூசேஜ் நல்ல ஒரு யூசேஜாக இருக்கும். இதை நான் ஒரு 5 to 6 இயர்ஸாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். நிறைய பேர் கமெண்டில் கேட்டதுனால இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மேலும் எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள், யூடியூப்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃப்ரீயாக இருக்கும்போது வீடியோஸ் பண்ணி போடுறேன். இது போன்ற மேலும் பல தொழில்நுட்ப செய்திகளை அறிய நம்ம புலி டிவியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போகிற போக்கில் மணி அடிச்சு விட்டு போங்க. நன்றி, வணக்கம்.